الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعثرت العوالم بطيب ذكره وريا நம்மை எல்லாம் முஸ்லீமாக பிறக்கச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழ்ச்சியும் உண்டாவதாக ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் காப்பாற்றுவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இந்திய திருநாட்டை காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை மதரசாக்களை முஸ்லிம்களுடைய பொருளாதார ஸ்தாபனங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹு தாலா ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கச் செய்து ரமலானை அடைகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாம் கண்ணியமிக்க மாதத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம். இந்த நாட்களில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்து அவர்களினுடைய பேணுதலான வாழ்க்கை, அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த சேவைகள் குறித்து ஒரு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை, ரஜபுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை போன்று அதே போன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அவர்களுடைய தந்தையை இழந்தார்களோ, அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கும் முன்பாகவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தந்தை வஃபாத்தாகி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது நபியினுடைய தாய்க்கு எப்படி பிரசவ வலி தெரியவில்லையோ, அதே போன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாயாருக்கும் பிரசவ வலி அவர்கள் மற்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிறக்கிற போது, குழந்தை பிறக்கிற போது ஏற்படுகிற வலி எனக்கு ஏற்படவில்லை என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய வயிற்றில் கருவாக சிசுவாக இருக்கிற போது எப்படி முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ, கனவின் மூலமாக நபி பிறக்கப் போகிறார்கள், உங்களுக்கு ஒரு நபி பிறக்கப் போகிறார்கள் என்று எப்படி சுப செய்தி சொல்லப்பட்டதோ, இஷாரா காட்டப்பட்டதோ, அதே போன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய கனவிலும் அவர்களுடைய தாயாரினுடைய கனவில் ஃபாத்திமா ரஹிமஹுல்லா அவர்களுடைய கனவில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது,
இந்த மார்க்கத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சேவையை செய்ய இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா கனவின் மூலமாக காட்டி கொடுக்கிறான். இப்படி நபியினுடைய வாழ்க்கையில் நடந்ததை போன்று ஒரு சில நிகழ்வுகள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்ஹினுடைய தந்தை என்று போற்றப்படுகிற நம்முடைய மதுஹபினுடைய இமாம் எந்த வருடம் வஃபாத்தானார்களோ, ஹிஜ்ரி 150 வஃபாத்தானார்கள், அதே வருடத்தில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்து அவர்களுடைய மாணவர்கள், ஏராளமான மாணவர்களில் மிக முக்கியமான மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்து சுருக்கமாக ஓரிரு வரிகளில் அவர்களை புகழுகிறார்கள். எப்படி இந்த உலகத்திற்கு சூரியன் எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு அவசியமோ, உணவிற்கு உப்பு எவ்வளவு அவசியமோ, அதுபோல ஷாஃபிஈ இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிக அவசியமானவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லித்தராங்க. அப்படி என்று சொன்னால் அவர்கள் செய்த சேவையை நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 54 வருடங்களில் 500 வருடம் வாழ்ந்தால் என்ன ஒரு சேவையை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவையை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறுகிய காலத்தில் செய்து முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் நேரத்தில் பரக்கத் செய்திருக்கிறான், இல்மில் பரக்கத் செய்திருக்கிறான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 7 வயதில் அவர்களை சொல்லித் தருகிறார்கள். 7 வயதில் திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள். 10 வயதில் 3000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ் கிதாபான முஅத்தா என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிதாபை மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சின்ன சின்ன ஹதீஸுகளை மனப்பாடம் செய்ய வைப்பதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு சிரமப்படுகிறோம். ஆனால் 3000 ஹதீஸுகளுக்கும் மேற்பட்ட ஒரு ஹதீஸினுடைய தொகுப்பான முஅத்தா என்கிற கிதாபை 10 வயதில் 9 நாட்களில் மனப்பாடம் செய்ததாக வரலாறு சொல்லித் தருகிறது. 9 நாட்களில் மனப்பாடம் செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அபாரமான ஞாபக சக்தியை பெற்றிருந்தார்கள். கடுமையான ஞாபக சக்தி, நினைவாற்றல். அல்லாஹு தாலா அவர்களினுடைய வசீலாவாக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நினைவாற்றலை தருவானாக. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். முஅத்தா என்கிற கிதாபை எழுதிய இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கல்வியை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படுகிறது. மதீனாவிற்கு செல்லுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மதீனாவில் இருக்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா மக்காவில் இருக்கிறார்கள். தாயிட்ட சொல்றாங்க, நான் ஹதீஸை படிப்பதற்கு நான் மதீனாவிற்கு செல்ல வேண்டும். தாயார் அவர்கள் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் போயிட்டு வான்னு சொல்றாங்க. அந்த நாள் வருகிறது. கிளம்புவதற்கு தயாரான போது தாயார் அழுகிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா கேட்டாங்க, ஏமா அழுகிறீங்க, நான் போகுவது விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நீங்கள் போகலாம், கல்வியை கற்பதற்கு நீங்கள் போகலாம், அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. அப்புறம் ஏன் அழுகிறீங்க? எந்த விதமான செலவும் என்கிட்ட, பொருளாதார வசதியும் என்கிட்ட இல்லை. மக்கால இருந்து மதீனாவிற்கு வாகனத்தில் செல்வதாக இருந்தால் 400 கிலோமீட்டர். எந்த ஒட்டகமோ கழுதையோ குதிரையோ எதுவும் கிடையாது. ரொம்ப கவலைப்படுறாங்க, எப்படி போவீங்க நீங்க மதீனாவிற்கு? உணவு சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லை, கொஞ்சமாக மாவு மட்டும் இருக்கிறது. ஒரே ஒரு வேளை சாப்பிட்டால் அது ஒரு வேளைக்கு மட்டும்தான் இருக்கும், அந்த அளவிற்கு குறைவான உணவு மட்டும்தான் இருக்கிறது.
நான் உன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய மகன் கல்வியை கற்பதற்காக வேண்டி செல்கிறார், நீ அவருக்கு தங்குவதற்கு நீ இடத்தை கொடு. நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், உணவினுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கொள், நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொடு, கல்வியை கற்றுக்கொடு என்பதாக தாயார் அவர்கள் துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது. நாம் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிற போது, ரப்பே உன்னுடைய பொறுப்பில் நான் அனுப்புகிறேன், என் குழந்தைக்கு நீ கல்வியை கற்றுக்கொடு, நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொடு என்று ரப்பினுடைய பொறுப்பில் குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும். அவரை நம்பி இவரை நம்பி யாரையும் செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. எத்தனையோ குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள், வருகிற போது பலவிதமான ஒழுக்கக்கேடான செயல்களை செய்து விடுகிறார்கள், திருப்திப்படாத செயல்களை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்ததின் காரணமாக, துஆ செய்து அனுப்பியதின் காரணமாக அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாடை செய்து கொடுக்கிறான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா மக்கால இருந்து நடந்து போறாங்க மதீனாவிற்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மதீனாவிற்கு நடந்து போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் போயிட்டாங்க, தீதவாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இடம் வரைக்கும் போயிட்டாங்க. பசி ஏற்படுது, தாயார் கொடுத்த உணவை எடுத்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல இன்னொரு வியாபார கூட்டத்தினர் மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்க்குறாரு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை. அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய முறை சுன்னத்தான முறையில் உட்கார்ந்து அழகாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்துட்டு அந்த நபர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்கள கூப்பிடுறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவை கூப்பிட்டு, எங்கே போகிறீங்க? நான் மதீனாவிற்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போகிறேன். எந்த வாகனமும் இல்லை, என்கிட்ட எதுவும் கிடையாது, இனிமேல் நீங்கள் என்னுடைய விருந்தாளி அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாகனத்தில் இமாம் ஷாஃபிஈயை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது யாருடைய துஆவின் பரக்கத்து? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாய் செஞ்ச துஆவின் பரக்கத். ரப்பிட்ட ஒப்படைச்சாங்க. ரப்பிடத்தில் ஒப்படைத்ததின் காரணமாக வியாபார கூட்டத்தினர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை தங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறாங்க. வாகனத்தில் செல்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அந்த உணவை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். யாராவது வேற நபர்கிட்ட ஒப்படைச்சிருந்தா இந்த மாதிரி போயிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளை ரப்பிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். யா அல்லாஹ், உன் பொறுப்பில் நான் அனுப்புகிறேன். நம்ம கடைக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி, கணவன்மார்களை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, சகோதரர்களை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, யாரை வெளியூருக்கு அனுப்பினாலும் ரப்பே உன் பொறுப்பில் நான் அனுப்புகிறேன், அல்லாஹுடைய பொறுப்பில் அவர்களை அனுப்புங்கள், அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த வாகனத்தில் பயணித்து போகிறாங்க. சொல்கிறாங்க, நான் 8 நாட்கள் பிரயாணம் செய்து போகிறாங்க. அந்த 8 நாட்களில் 16 குர்ஆனை நான் ஓதி முடித்தேன் என்பதாக சொல்கிறாங்க. இவ்வளவு ஆச்சரியமான செய்தி. 8 நாட்களில் திருக்குர்ஆனை முழுமையாக 16 முறை நான் ஓதி முடித்தேன் என்பதாக சொல்கிறாங்க. ஒரு குர்ஆனை நம்ம ஓதுவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 10 வயதை கடந்தவர்கள். 8 நாட்களில் 16 குர்ஆனை முழுமையாக முடித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவின் பரக்கத்தினால் நமக்கும் குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை வளமையாக ஓதக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம், அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா விதமான பரக்கத்துகள் நமக்கு கிடைக்கணும்னா குர்ஆன் ஒன்றை ஓதனா போதும். அத்துணை விதமான பரக்கத்துகள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். உடல் ஆரோக்கியம் கிடைத்துவிடும். பலா முசீபத்துகள் நம்முடைய வீட்டிலிருந்து அகன்றுவிடும். வீட்டிலும் சரி, கடையிலும் சரி, திருக்குர்ஆனை கொஞ்சமாவது ஓத வேண்டும். ஓதினால் எல்லா விதமான பரக்கத்தும் கிடைக்கும். உடல் ஆஃபியத்து கிடைக்கும், கடன் நீங்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. இமாம்கள் அப்படியெல்லாம் ஓதியதின் காரணமாக அவர்கள் பரக்கத்தான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, 8 நாட்கள் பிரயாணம் செய்து மஸ்ஜிதுன் நபவிக்கு வர்றாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய ரவுலா ஷரீஃபுக்கு அருகாமையிலிருந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஹதீஸினுடைய பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா என்ன செய்கிறாங்க, பாடங்களை படிப்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸினுடைய வகுப்பில் கலந்து கொள்கிறாங்க. ஹதீஸினுடைய பாடம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இமாம் அவங்க வந்து உஸ்தாதை சந்திக்க வராங்க, மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை. இந்த மாதிரி நான் மக்காலிருந்து கல்வியை கற்பதற்காக வேண்டி ஹதீஸை கற்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு யார் வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தனக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் ஸ்கூலில் என்ன செய்வாங்க, எடுத்தவொடனே முதல் கிளாஸில் சேர்த்திக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நல்லா படிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட அனுப்பி என்ன செய்வாங்க, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி மதரசாவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கிளாஸுக்கு ஜாயிண்டாக வராருன்னா அவர் எந்த அளவுக்கு தகுதி இருக்காரு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஷாஃபிஈ இமாமை டெஸ்ட் பண்ணுறாங்க. போய் என்னுடைய உதவியாளர்கிட்ட போய் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் பாடம் படிங்க. இல்லை, நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்க தான் நான் வந்திருக்கிறேன். சரி, அப்போ என்ன ஹதீஸை வாசிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி கிதாபுகை கொடுக்கிற போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா எப்படி வாசிப்பார்களோ அதே போன்று அழகான முறையில் நல்ல முறையில் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் வாசிப்பதை பார்த்துட்டு, நீ நல்ல திறமையான மாணவராக தான் இருக்கிற, நீ அங்கே போவேனா, என்னுடைய வகுப்பிலே நீ அமர்ந்து கொள் அப்படின்னாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அங்கிருந்து பாடங்களை படிக்கிறாங்க. 2-3 நாட்கள் கழித்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது பார்க்குறாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா பாடத்தை எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்கன்னா, மாலிக் ரஹிமஹுல்லா பாடம் நடத்துகிறாங்க. பாடம் நடத்தும் போது மாலிக் ரஹிமஹுல்லா உஸ்தாது பார்க்குறாங்க, ஷாஃபிஈயை பார்க்குறாங்க. தன்னுடைய விரலில் எச்சில தொட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி எழுதுகிறாங்க. ஹதீஸுகளை இப்படி எழுதுகிறாங்க கையில். ஒரு கையில் எச்சியை தொட்டு இன்னொரு கையில் எழுதுகிறாங்க. ஏதாவது இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு சரியான கோபம். என்னப்பா ஹதீஸுடைய பாடத்தில் உட்காந்து எந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோன்னு தெரியுதா, என்ன கேலி பண்ணிட்டு இருக்கிறியா, விளையாண்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபமாக கண்டிக்கிறாங்க. ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுட்டு இருக்கிற? இல்லைங்க உஸ்தாத், எனக்கு பேனா இல்லை, பேப்பர் என்னிடத்தில் இல்லை, எழுதுவதற்கு எழுதுகோல் என்கிட்ட இல்லை, நீங்கள் சொல்லுகிறான் நான் விளையாடவில்லை, நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன், பாடத்தை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் பாடத்தை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இமாம் எங்கே நான் சொன்ன ஹதீஸ் அதெல்லாம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அப்படி அத்துணை ஹதீஸுகளையும் மனப்பாடம் ஒப்பறிக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இந்த அளவுக்கு அபாரமான திறமையான். பல மாணவர்கள் எழுதுகோலை வச்சு பேனா வச்சு பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் கூட அப்படி முழுமையாக சொல்லலை. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா எச்சில தொட்டு கையில் எழுதுகிறாங்க. அத்துணை ஹதீஸையும் மனப்பாடமாக ஒப்பிக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இனிமேல் நீ என்னுடைய வீட்டில் நீ தங்கிக்க, நீ வேற எங்கேயும் போவேனா, நான் உனக்கு உணவை தருகிறேன் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம கவனிக்கணும், தாயார் அவர்கள் செஞ்ச துவா, யாரெல்லாம் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்கல்ல, அதனுடைய துஆவின் பரக்கத்து தான். யார் உஸ்தாத் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க, உணவிற்கு தங்குவதற்கு உஸ்தாத் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்கன்னா தாயினுடைய துஆவின் பரக்கத். குழந்தைகளை கல்வியை கற்பதற்காக அனுப்புகிற போது, ரப்பே நான் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினால், அவர்களை ரப்பினுடைய பொறுப்பில் அனுப்புகிற போது அல்லாஹு தாலா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், எல்லாம் நம்ம பொறுப்பில் எடுத்துக்கிறோம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும். அப்படி ஒருபோதும் நாம் நம்முடைய பொறுப்பில் எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து பழக வேண்டும். அல்லாஹ் தான் எல்லா காரியங்களை நடத்தக்கூடியவன் அல்லாஹ். இல்மை கற்றுத்தருபவன் அல்லாஹ், ஒழுக்கத்தை கற்றுத்தருபவன் அல்லாஹ். எனவே ரப்பிடத்தில் தாயார் ஒப்படைச்சாங்க. யா அல்லாஹ், தங்குவதற்கு எங்கே போய் தங்குவாங்கன்னு தெரியாது, எப்படி சாப்பிடுவார்கள் என்று தெரியாது. தன்னந்தனியாக இமாம் ஷாஃபிஈயை அனுப்புகிறார்கள் தாயார் அவர்கள். எந்த விதமான உணவும் இல்லை, வசதியும் கிடையாது, எதுவும் இல்லாமல் அனுப்புகிறாங்க தாயார் அவர்கள்.
ரப்பே நான் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன், கல்வியை நீ இவருக்கு கற்றுக்கொடு என்று துஆ செஞ்சு அனுப்பதியின் காரணமாக அவர்களுடைய உணவிற்கு உஸ்தாத் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்றாங்க, தங்குவதற்கு உஸ்தாத் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. இது எப்படி நடந்தது? ஒரு தாயின் துஆவின் பரக்கத்தினால், ரப்பிடத்தில் ஒப்படைத்ததால். எனவே நாம் நம்முடைய காரியங்களை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். நம்முடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா, நம்முடைய ஏதாவது வேலையா, எதையாக இருந்தாலும் யா அல்லாஹ் நான் இந்த காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், இதை எனக்கு சரியாக செய்து கொடு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதை சீராக செய்து கொடு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரப்பிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியங்களை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். வலிமார்கள் இதை தான் செஞ்சாங்க. இறைநேசர்கள் எதையும் தம் பொறுப்பில் வச்சுக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் நான் இதை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், அனைத்தையும் ரப்பிட்ட ஒப்படைச்சாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து வாழ்ந்து பழகிவிட்டால் அத்துணை காரியம் லேசாயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் 2 ரகாயத்து காலையில் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவருடைய அத்துணை காரியத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோம்? நம்முடைய காரியங்கள் சிரமமாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் தொழுகாததுதான் காரணம். நாம் தொழுதால் நம்முடைய காரியத்தை ரப்பு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நம்முடைய காரியத்தை ரப்பு பொறுப்பேற்றுக் கொண்டால் நம்முடைய காரியம் சிரமமாக இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு தேவையான அத்தனையும் பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உணவா, தண்ணீரா, அவர்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு அத்தனை பேரும் பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு எந்த கவலையும் கிடையாது. அது மாதிரி நாம் 2 ரகாத் ஃபஜ்ர் தொழுது விட்டால் நம்முடைய அத்துணை காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, நம்முடைய வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படாது. எனவே நாம் தொழுகையை நாம் கடைபிடித்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இன்னைக்கு தொழுகிறது இல்லை, அதனால் அல்லாஹ் எல்லா காரியத்தையும் நம்மள்கிட்டே ஒப்படைச்சிடலாம். அதனால் எல்லா காரியமும் சிரமமாக இருக்குது. ஒரு வியாபாரம் செய்வதான் சிரமமாக இருக்கிறது, கடனை அடைப்பதான் சிரமமாக இருக்குது, வீடு கட்டுவதா அதுவும் சிரமம், பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதா அதுவும் சிரமம். எல்லா காரியங்களும் இன்றைக்கு சிரமமாக இருப்பதற்கான காரணம் எல்லாத்தையும் நாம் நம்ம தலையில் எடுத்துக்கிறோம். தொழுகிறதும் இல்லை, அப்படி இல்லாட்டி நாம் நம்ம தலையில் எடுத்துக்கிறோம். ரப்பிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். தொழுகையாளிகளுடைய அத்துணை காரியங்களும் லேசாக முடிவதற்கான காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அவர்களிடத்தில் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். 2 ரகாயத்து ஒவ்வொரு நாளும் யார் ஃபஜ்ர் தொழுகிறார்களோ அவருடைய காரியங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் ஷாஃபியுடைய தாயார் எப்படி ரப்பிடத்தில் ஒப்படைத்தார்களோ தன்னுடைய மகனை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளாமல் யாரிடத்திலையும் நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் வசதியாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நீங்கள் பார்த்து செய்யுங்க, யார்கிட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் ஒப்படைக்கல, ரப்பிட்ட ஒப்படைச்சாங்க தன்னுடைய பிள்ளையை. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தாயார் ரப்பிட்ட ஒப்படைச்சதின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இல்மை கற்றுக் கொடுத்தான், கல்வியை கற்றுக் கொடுத்தான், தங்குவதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் செய்த சேவை அளப்பரிய சேவை. அவர் 54 வருடம்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் 500 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்ன ஒரு சேவையை செய்ய முடியுமோ அதுபோன்று மகத்தான சேவையை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வசீலாவாக நம் அத்துணை பேருக்கும் நினைவாற்றலையும் ஒழுக்கத்தையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.